தி பெஸ்ட் ஹேர் ஆயில். ஸோ நான் என்னோடய ஷார்ட் ஹேர்லேருந்து இப்போ லாங் ஹேர் வரைக்கும் இந்த ஒரு ஹேர் ஆயில் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு முடி வளர்கிறதுக்கு. இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன். இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் லாங்காக திக்காக ஹேர் வந்து வளரும். இதுக்கு பெருசாலாம் வந்து நிறையா பொருள்லாம் வந்து தேவைப்படாது. கொஞ்சம் கம்மியாக தான் வந்து தேவைப்படும். கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் வெந்தயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை. நல்ல ஒரு கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் வந்து செக்கில் ஆட்டின பியூர் கோகோனட் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க. அது நல்லா வந்து கொதிச்சக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து அதில் கேஸ்டர் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வந்து அது பாயிலாக வந்து விட்டுருங்க. இந்த ஹேர் ஆயிலோட கலர் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் வரும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக காய்ச்சி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் 3 மந்த்லாம் வந்து நீங்கள் நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சடனாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ரிசல்ட் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து ஹேர் இல்லையோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் தடவுனீங்கன்னா வந்து சின்ன சின்ன பேபி ஹேர் வந்து வளர்கிறது வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும். ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு வந்து ஹெவியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முடி அடர்த்தியாகும். நல்லா வந்து கருப்பாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பாய்.